ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய சேனலில் இது வரைக்கும் வராத வேறு ஒரு டைப் ஆஃப் வீடியோ. பார்த்திங்கன்னா என்னோடய செல்ஃபில் இருக்கிற மவுத் ஃப்ரெஷ்னர் இல்லை அதே மாதிரி ஒரு டைஜஸ்டிவ் என்ஹான்சர்னு சொல்லலாம். அந்த செட்டெல்லாம் காட்டலான் இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் செல்ஃப்லேருந்து எடுத்து உங்களுக்கு கவுண்டர் டாப்பில் வச்சு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இது இந்த நம்ம கேக் வாங்குகிற பாட்டில் ஜாரில் வாங்குவோம்ல, அந்த கேக் பாட்டில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு. ஸோ வாங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சில இது நட்ஸு ஃபேமிலியை சேர்ந்ததும் இருக்குது. அதே மாதிரி சிலது மவுத் ஃப்ரெஷ்னர்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு டைஜஸ்டிவ்க்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் ஒரு நான்வெஜ் சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு மவுத் ஃப்ரெஷ்னராகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சுகர் கோட்டட் ட்ரை ஆம்லா. இதை நான் கொஞ்சம் பெரிய பாட்டிலில் கொட்டி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அத்திப்பழம், ஃபிக்குன்னு சொல்லுவோம், ட்ரைடு அத்திப்பழம். இது நமக்கு ப்ளட் ப்ரெஷருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் இதையும் நான் வாங்கி ஒரு பாட்டிலில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பனங்கற்கண்டு. நமக்கு கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி இருக்கும்போது இதில் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டாலே போதும். இல்லைன்னா டீ காஃபியில் கலந்து சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு பாதாம் கொஞ்சம் தீர்ந்துருச்சு. ஸோ இருக்கிற ஒரு 3 பீஸை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அடுத்தது இது சுகர் கோட்டட் சின்ன சீரகம். இதுவும் மவுத் ஃப்ரெஷ்னர், டைஜஸ்டிவ்க்கும் யூஸ் ஆகும். இது டைமண்ட் கல்கண்டு. நமக்கு ஒரு மாதிரி வாய் நம்ம பண்ணும்போது இதை எடுத்து சும்மா சாப்பிட்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுகர் கோட்டட் வேர்க்கடலை. ஸோ இதுவும் ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் தான். நெக்ஸ்ட் இது பம்கின் சீட்ஸு. நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸோட சில சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் அதெல்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் காஞ்ச திராட்சையும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பும் இருக்குது. ஸோ இதுதாங்க என்னுடைய செட் ஆஃப் ட்ரை ஃப்ரூட் டைஜஸ்டிவ் என்ஹான்சர் மவுத் ஃப்ரெஷ்னருங்க. இதில் சிலதெல்லாம் சுகர் கோட்டடுன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இது சுகர் கோட்டட் எதுக்காக நம்ம சேர்த்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாயில் எடுத்து போடும்போதே இது சலைவை செக்ரேட் பண்ணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாயில் எச்சில் உமிழ்நீர் வருதோ அந்த அளவு டைஜஸ்டிவ் என்ஹான்ஸ் பண்ணும். நம்ம ஃபுட் எல்லாமே சலைவாவோடு மிக்ஸ் பண்ணி வயிற்றுக்கு போகும்போது தான் டைஜஷன் ப்ராப்பராக நடக்கும். அதனால் சிலது சுகர் கோட்டட் வச்சுருப்போம். அது எல்லாமே கொஞ்சம் லைட்டாகவே எடுத்துக்கலாம். ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாகவே எல்லாமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஜாரெல்லாம் நல்லா ட்ரையாக இருந்தால் தான் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வரும். இன்னொன்று இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபா கூட ஆகாது. எல்லாமே கொஞ்சம் 25 கிராம் மாதிரி வாங்கிக்கோங்க. நன்றி.